ஹாய்ப்பா. இது நம்ம வந்து தோசை இட்லிக்கு சூட்டாகிற மாதிரி ஒரு மீன் குழம்பு ரெடி பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிட்டாச்சு. சின்ன வெங்காயம் நிறைய உரித்து கட் பண்ணி பூண்டு சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின உடனே ஒரு 3 தக்காளி பெரிய தக்காளி எடுத்து அதையும் அரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம். குழம்பு வந்து நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும். அதுக்காக இப்போ வந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நமக்கு தேவையான மிளகாய்த்தூள் காரமாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு குழம்பு மல்லித்தூள் போட்டுக்கலாம். இதையும் லைட்டாக அந்த தக்காளி இதெல்லாம் வதக்கணும் இல்லையா, அந்த மசாலா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து நிறைய போட்டுக்கலாம். போட்டுட்டு புளி கரைச்சி வச்சுருக்க தண்ணி வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம விட்டுக்கலாம். அப்புறம் புளிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா எடுத்தோடனே நிறைய ஊற்றிட்டோன்னா புளிப்பு அதிகமாகிட்டோன்னா நல்லா இருக்காது. இப்போ இதுவும் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற டைமில் நல்லா கொஞ்சம் அரைப்பழமாக உள்ள மாங்காயை கட் பண்ணி போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் இனிப்பு தன்மையும் வரப்போ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது கொதித்ததுக்கப்புறம் தேங்காயில் வந்து கொஞ்சம் சோம்பு சேர்த்து அதை அரைச்சி ஊற்றிக்கலாம். இது வந்து இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூட்டாகிற மாதிரி தான் இந்த மீன் குழம்பு நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் பால் ஊற்றி அதுவும் நல்லா கொதி வந்த உடனே, ஏன்னா மீன் வந்து சீக்கிரமே வெந்துடும் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் ஊற்றி இறக்கணுன்னா தேங்காய் பால் அந்தளவுக்கு கொதி வந்திருக்காது. அதனால் முன்னாடியே நம்ம தேங்காயை ஊற்றிட்டு அது கொதி வந்த உடனே இப்போ மாங்காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம மீனை சேர்த்துக்கலாம். நான் வந்து அயிலை மீன் எடுத்திருக்கேன்ப்பா. உங்களுக்கு எந்த மீன் வந்து பிடிக்குமோ அந்த மீன் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா ஒரு கொதி வந்தவுடனே மல்லி இலையை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான மீன் குழம்பு ரெடிப்பா. ட்ரை பண்ணி பாருங்கள்.